ஹலோ கைஸ், இப்போ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹிந்தி ஹாரர் காமெடி ட்ராமா தான் முஞ்சியா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் இன்னும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை, ஹிந்தியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் படம் பார்க்கறதுக்கு ஒரு தரமான ஹாரர் காமெடி ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. அதுலேயுமே படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கூடுதலாக இந்த படத்தோட கதையுமே கொஞ்சம் புது கதையை பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இந்த படத்தோட தமிழ் டப்பிங் ஃபியூச்சரில் வரலாம், ஆனால் இப்போ தமிழ் டப்பிங்கில் இல்லை. இப்போ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் படத்தோட கதை வந்து 1952 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து தன்னை விட 7 வயசு மூப்பு உள்ள ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறான். ஸோ அந்த விஷயத்துக்கு அவங்க அம்மா அவனை கண்டித்து அவனுக்கு மொட்டையெல்லாம் அடித்து அவனை வந்து நல்வழிப்படுத்தணும்னு நினைச்சாலுமே அந்த பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட தங்கச்சியை கூட்டு முஞ்சியாக இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே வந்து நரபலி கொடுக்கறதுக்காக அவன் தங்கச்சியே துணிஞ்சு போகிறான். அந்த கட்டத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக அந்த பையன் வந்து மரத்தில் அடிபட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். ஸோ இப்படி நிறைவேறாத ஆசையில் இந்த சின்ன பையன் சின்ன ஏஜ்லேயே இறந்து போயிட்டான். அப்படின்னால அவனோட ஆத்மா வந்து ஊரையும் அந்த குடும்பத்தையும் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மந்திர கட்டுகள்லாம் போட்டு அவனை அங்கேயே அடைச்சி வைக்கிறாங்க. அப்படி அங்கே கட் பண்ணோம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல நம்ம ஹீரோவான பிட்டுவை காட்டுறாங்க. ஸோ இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பயங்கரமான ஒரு பயந்தாங்குழி. ரோட்ல போற நாயை கண்டாலே பயப்படக்கூடிய நம்ம ஹீரோக்கு வந்து சில அமானுஷமான கனவுகள் அப்பப்போ வந்துட்டு போறது உண்டு. ஒரு கட்டத்தில் வந்து சித்தி பொண்ணுக்கு வந்து நிச்சயார்த்தம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பூர்வீக ஊருக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நாள் நம்ம ஹீரோ கனவுல எதை பார்த்தாரோ அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோ இப்போ வந்து சேர்ந்திருக்காரு. இன்னமும் சொல்ல போனா நம்ம ஹீரோவோட பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த நரபலி கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பொண்ணை வந்து அந்த பையன் வந்து முயற்சி பண்ணால அந்த பொண்ணு தான் இவங்களோட பாட்டி. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த முஞ்சியா கிட்டக்க மாட்டிக்கிறாரு. ஆனா வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டிக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முஞ்சியா தான் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரப்பாண்ட ஒரு பரம்பு அந்த பெரம்பை தூக்கிட்டு அந்த முஞ்சியா இருக்கக்கூடிய இடம், அதாவது அந்த பலி கொடுக்கப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்து உண்மைக்குமே அங்க பையன் அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த முஞ்சியா கிட்ட இருந்து இந்த பெரம்பால அடிச்சு அந்த பையனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோ பிட்டு மேல வந்து முதுகு பின்னால அந்த முஞ்சிய வந்து ஆழமா ஒரு கையை வந்து பதிச்சிருது. இதனால அந்த உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டு போய்க்கலாம். தென் காப்பாத்த வந்து அந்த பாட்டியுமே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த முஞ்சியா கொலை பண்ணிருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வச்சு அந்த முஞ்சியா சில விஷயங்களை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு ஆசைப்படுது. அது என்னென்ன விஷயங்களை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுது. இந்த முஞ்சியா கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தினாங்களா, அந்த உதவிக்காக நம்ம சத்யராஜ் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அவர் இந்த உதவி பண்ணாரா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. படம் பார்க்கறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூவும் சரி ஹியூமர் போர்ஷன்ஸும் சரி நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கனால படம் பார்க்கறதுக்கு டீசென்டான ஒரு ஹாரர் காமெடி படமா இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஸ்மூத்தா டிராவல் ஆகும். ஸோ எந்த இடத்துலையுமே பெருசாக உங்களுக்கு லேக் ஃபீல் ஆகாது. அதனால படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்கள கண்டிப்பாக பாராட்டணும். தென் லாஸ்ட்டாக அந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக நம்ம ஹீரோ அண்ட் சத்யராஜுக்கு கொடுக்கப்பட்ட லுக்ஸ் தான் வந்து கொஞ்சம் அன்ஃபேராக இருந்தாலுமே ஆனால் அவர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த முஞ்சியா அப்படிங்கிற அந்த கிரியேஷன் அது விஎஃப்எக்ஸ் மூலமாக தான் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது நல்ல ஒரு அவுட்புட்டில் வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறதுனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. கூடுதலாக பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், பிஜிஎம்ஸ் இதெல்லாமே நல்ல எஃபெக்டிவாக போட்டிருக்கனால நிறைய இடங்கள்ல ஹாரர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஓவராலாக ஒரு ஒர்த்தபுளான ஒரு ஹாரர் காமெடி ட்ராமா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹிந்தியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபியூச்சரில் தமிழ் டப்பிங் வரலாம், அதுக்கப்புறம் வேணால் திரும்பி பார்த்துக்கோங்க. இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.